அன்னைக்கு ராத்திரி அந்த குள்ள மனுஷங்க என்ன பண்ணாங்க? அவங்க செருப்பு தயார் பண்றவருக்காக செருப்பை தயார் பண்ணாங்களா? படி படி, சீக்கிரம் படி. நீனா கண்ணு, நீ இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கியா? இது தூங்குற நேரம், நீ தூங்கு. நாம இந்த கதை அப்புறம் படிச்சுக்கலாம். அப்போ நான் இப்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்கும்போது இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அந்த குள்ள மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்களால செருப்புகளை தயார் பண்ண முடியாது. பேசாம இந்த தேவதைகளோட கதைக்குள்ள போய் நாமளும் உதவி பண்ணா என்ன? நீனா வேற தூங்கிட்டாலே. அவ தூங்கும் போது கூட என்னால அவ கூட பேச முடியும். என்னால இத நம்ப முடியல. ஹாய் அப்பு. ஹாய் டைகர். ஓ வாவ், நான் தூங்கும் போது இப்படிதான் இருப்பேனா? அப்போ நாளுக்கு நாள் உன் மந்திர சக்தி அதிகமாயிட்டே போகுது. நீனா, அந்த கொள்ள மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்களால செருப்பு தயார் பண்ண முடியாது. அப்படின்னு நாம போய் உதவி செய்யலாம். இததான் அவ சொல்லுவான்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சது சரிதான். அந்த கொள்ள மனிதர்களுக்கு இன்னும் சரியாகல. செருப்பு தயார் பண்றவரு அவர் மனைவியும் தான் இவங்களை கவனிச்சுக்கிறாங்கல்ல. அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்படின்னா நிச்சயமா இவங்களுக்கும் செருப்பு தயார் பண்ண நேரம் இருக்காது. ஆனா இத நமக்கு செய்ய தெரியாதே. இப்ப என்ன பண்ண போறோம்? கவலைப்படாதீங்க, என் மந்திர சக்தியால இத செய்ய முடியும். இது உன்னால முடியும்னு நான் நம்புறேன். இதெல்லாம் எப்படி தயாராயிருக்கும்? ஆனா நம்ம செல்ல பசங்களுக்கு தான் இப்ப உடம்பு சரியில்லையே. என்னோட ஷூஸ் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அரண்மனைக்கு நான் மிகப்பெரிய விருந்துக்கு போக போறேன். சரி சரி, நான் போய் சொல்லல. நான் அங்க வேலை செய்ய தான் போறேன். எனக்கு வசதியான ஷூஸ் வேணும். என் பாட்டி வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் தயாரா இருக்கு. ஆனா இது எப்படி தயாராச்சுன்னு தான் தெரியல. நல்ல வேளை நம்ம அதை தயார் பண்ணோம். வாங்க வீட்டுக்கு போலாம். அந்த குள்ள மனுஷங்க எப்படி இருக்காங்க அப்போ? இன்னைக்கு பூரா நான் அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு இன்னும் சரியாகலன்னு தான் தோணுது. நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வரலாமா? செருப்பு செய்றவருக்கு நம்ம உதவி தேவைப்படலாம். தயாரா? நான் ரெடியா இருக்கேன்ப்பா. இன்னும் அந்த குள்ள மனுஷங்களுக்கு உடம்பு சரியாகலன்னு தான் நினைக்கிறேன். சூடான சூப்போட வாசனை ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவங்க தயார் பண்ண இன்னும் நிறைய ஷூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீனா, இந்த தடவை முன்னாடியை விட என்னால இன்னும் சீக்கிரமா இதை செஞ்சு முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்னோ ஒயிட், பிரின்ஸ் சார்மிங், உங்க ஷூஸ் தயாரா இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு. உங்களுடைய செல்ல பசங்க தான் இந்த ஷூஸை தயார் பண்றாங்களா? அது ஒண்ணும் இல்ல, எங்க செல்ல பசங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா இப்ப அவங்களுக்கு பரவாயில்ல. இந்த ஷூஸை யார் தயார் பண்ணாங்கன்னா, ஒரு யானையும் ஒரு குட்டி பொண்ணும் அப்புறம் டாகியும். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். மன்னிச்சுக்கோங்க, நான் தான் அப்போ குள்ள மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சது. அதான் உதவி செய்யலான்னு வந்தோம். பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களோட கடமை. சரி, நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து சூடா சூப் குடிக்கிறீங்களா? அப்புறம் என்கிட்ட ஒரு ஆப்பிள் பாய் இருக்கு.
நான் வீட்ல இருந்து வரும்போது எப்பவும் இதை எடுத்துட்டு வருவேன். நீனா அப்போ இனிமே அடிக்கடி நாம இப்படி உதவி செய்யணும். என்னால் நம்ப முடியலை, நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம்.